ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு சின்னதா ஒரு பக் ஒன்று வந்திருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். என்ன பக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு சாங் கொடுத்து போட்டிருந்தீங்கன்னா அந்த சாங் ப்ளே ஆகாது. அப்படி இல்ல பண்ணா அன்அவைலபிள்னு சொல்லி வரும். இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். இதுக்காக ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய அந்த பெல் ஐகானை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் டைப் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்பவே பர்சனல் அக்கவுண்டா மாத்திக்கோங்க. இதுக்கு உங்க இன்ஸ்டாகிராமோட செட்டிங்ஸ்ல கிரியேட்டர் ஆட் டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல உள்ள போய்ட்டு அக்கவுண்ட் டைப் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட், உங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டோட Facebook அக்கவுண்ட் மெர்ஜ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்பவே அந்த Facebook அக்கவுண்ட ரிமூவ் பண்ணிருங்க. அதுக்கு உங்க செட்டிங்ஸ்ல அக்கவுண்ட் சென்டர்ல லாகிங் வித் அக்கவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் உங்க Facebook அக்கவுண்ட ரிமூவ் பண்ணிக்கோங்க. தேர்ட், உங்க போஸ்ட் கிளிக் பண்ணி எடிட்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு நீங்க ஏதோ ஒன்னு சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் டாப் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்து அந்த இன்ஸ்டாகிராம் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அங்க ஆப் இன்ஃபோன்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப் இன்ஃபோக்குள்ள உள்ள பண்ணீங்கன்னா கீழ ஸ்டோரேஜ் யூசேஜ்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் யூசேஜ்க்குள்ள போய்ட்டு கிளியர் கேட்சாவை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் கேட்சாவை மட்டும் கிளியர் பண்ணுங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா கிளியர் ஆயிரும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட பழைய போஸ்ட்டுக்கு சாங்ஸ் ப்ளே ஆகும். அப்படி ப்ளே ஆகலனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ப்ளே ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காம நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.